சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு வந்திருக்கும் ஜோதிட சிரோமணி தயானந்தா புத்தாயா அவர்களை குருவின் சார்பாக வருகின்ற வரவேற்கிறேன். ஐயா, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றிங்க ஐயா. நன்றி சிவபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சிவசிவ அன்பே சிவம் குழுவிற்கும் அதில் பயணித்து வரும் எல்லா ஆத்ம நண்பர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் மந்திர புஷ்பம். எனக்கு ஞானத்தையும் தியானத்தையும் போதித்த பிதாமக பத்திரிகளுக்கும் சுவர்ணமலா பத்திரிஜி அவர்களுக்கும் மகாவதார் பாபாஜிகளுக்கும் சதானந்த யோகி அவர்களுக்கும் காசிரெட்டி நயனா அவர்களுக்கும் மற்றும் பிரபஞ்சத்துக்கும் விஸ்வசக்திக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பூர்ணாத்மா சர்வாத்மா அம்சாத்மாக்களுக்கும் என் பெற்றோர்களுக்கும் ஆஞ்சநேய மகராஜுக்கும் வணக்கம் கூறி இந்த குழுவிலுக்கு எனக்கு பேசுறதுக்கு ஒரு அனுமதி கொடுத்த பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்லோகம். இது ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நம்ம அனுதினம் கேட்டோம்னா ரொம்ப வீட்டுல இருக்கிற செல்வம் நல்லா இருக்கும், வீட்டுல இருக்க பேய் பிசாசுகள் ஓடி போகும், நல்ல எதிர்மறை எண்ணங்கள்லாம் ஓடி போயிடும், நல்ல நேர்மறை சக்திகள் வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மந்திர புஷ்பம்னா என்னன்னா, இதுக்கு நிறைய பேரு சொல்லப்போனா இந்த கன்னிகா பரமேஸ்வரி கோயில்ல இருக்கவங்க எல்லாருமே இந்த பூஜை நேரத்துல எல்லாரும் ஆண்களும் சரி பெண்களும் சரி சேர்ந்து பாடுவாங்க. என்னுடைய தாயார் வந்து நாங்க கோம்பையில நான் வேலையில் இருக்கும்போது அந்த கோம்பை, ஏதாவது சொல்ல போனோம்னா இது இருக்கு இல்லைங்களா, இளையராஜா ஊர் இருக்குது இல்லையா, அந்த ஊருக்கு பக்கத்துல தான் இருக்கு அந்த ஊர். அந்த கோம்பைங்கிறது வந்து அந்த கோம்பையில அங்க இருக்கிற எல்லாருமே லேடிஸ் வந்து எங்க அம்மா கிட்ட கத்துக்கிட்டு அதை நாங்க அரங்கேற்றம் உத்தமபாளையம் கோயில்ல போய் அரங்கேற்றம் கூட பண்ணோம். அந்த மாதிரி ரொம்ப சிறப்பானது. அதை வந்து மந்திர புஷ்பங்கிறது வந்து ஜென்ரலா என்ன செய்வாங்கன்னா, ஒரு 5 தலைமுறையா அவங்க வந்து உபநயனம் பண்ணி ஆஷ்ட அனுஷ்டானத்தோட இருக்கிறவங்க அவங்க தான் வந்து கத்துக்கணும், அவங்களுக்கு தான் சொல்லி கொடுக்கணுங்கிற இது இருந்தது, பரம்பரை இதெல்லாம் இருந்ததாம். அதெல்லாம் மாறி இப்போ எல்லாருமே கத்துக்கிறாங்க, எல்லாருமே சொல்றாங்க, எல்லாருமே சொல்லணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இதாயிட்டு இருக்குது. சரி, இப்போ நம்ம அன்றாடம் பூஜையில அனுதினமும் சோஸ்திரங்கள் நம்ம சொல்றோம். மந்திர புஷ்பம்னு ஒண்ணு இருக்குது, அது என்னன்னு அர்த்தம் தெரியாமலே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அது சொன்னால் மிகவும் சிறந்தது என்று பலரும் கேட்டார்கள். அப்ப கேட்கும் போது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. எனக்கு ஆக்சுவலா தெரியாது. நானும் வந்து பல விஷயங்கள், பல ஐயர்மார்கள் எல்லாம் இந்த குருமார்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட எல்லாம் கேட்டு, அதே மாதிரி பல புத்தகங்களை கேட்டும் யூடியூப்ல எல்லாம் பார்த்தும் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு வந்திருக்கேன். ஆகையால் இதை சொல்ல நான் முன் வந்துடல. இதுல குற்றம் முடிந்தவரை சொல்றேன், இதுல நிதானமாவும் சொல்றேன். இதுல ஏதாவது நல்லது மட்டும் எடுத்துக்கோங்க, குற்றக்குறை தான் எனக்கு தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இதுல ஒரு சிக்கல் என்னன்னா, அதாவது பாரம்பரியமாக உபநயனம் பெற்று காயத்ரி மந்திரம் எல்லாம் ஜபிச்சு அந்த மாதிரி 5 தலைமுறை வந்தவங்க மட்டும்தான் இந்த மந்திரத்தை சொல்ல வேணும்னுட்டு முன்னோர்கள் நியமனம் செஞ்சிருக்கிறாங்க. அதனாலே பெரியவர்கள் மட்டுமே அந்த கொடுத்தல் மட்டுமே போதும் என்று நினைக்கிறார்கள். இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிற அது அவங்களுக்குள்ளோரே மட்டும்தான் வச்சிட்டு இருந்தது. இப்ப எல்லாரும் நீ எனக்கு தெரிஞ்சா உனக்கு சொல்லித்தரேன், உனக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்லி கொடுங்கிற மாதிரி அந்த இதுக்கு நம்ம வந்துட்டோம், கம்யூனிகேஷனுக்கு வந்துட்டதுனால இது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். நல்லதுதான். இது ஒரு வேத மந்திரம். இந்த வேத மந்திரங்கள்ல இருக்கிறது என்னன்னா, நாம உபநிஷத்தம் படிக்கிறோமே, அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, அதனாலே அது ஜல் புத்தின்னு சொல்லுவாங்க. இது எந்த வேதத்தில் இருக்குது அப்படின்னா யஜுர் வேதத்துல இருக்கு. இந்த யஜுர் வேதத்துல தைத்திரிய ஆரண்யத்தில் இருந்து சூரிய நமஸ்காரம் இருக்குது என்று எடுக்கப்பட்டது. சூரிய நமஸ்காரத்திலையும் இருக்குது. இதுல ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் நமக்கு தெரியும். ஆனா வால்மீகி ராமாயணத்திலேயே சூரிய வழிபாடு இன்னும் விஸ்தீரமாக சொல்லப்பட்டு இருக்குது. ஆகையால இது ரொம்ப அருமையான மந்திரம். இதை மொழிபெயர்த்து சொன்னால் நமக்கே கொஞ்சம் ஒரு சமயம் சிரிப்பாகத்தான் இருக்கும். ஏன்னா இவ்வளவு எளிதான பொருளோட வேத மந்திரத்திலயா இவ்வளவு பவர்ஃபுல் இருக்குன்னு சொல்றீங்க, என்ன சார் இது, எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு சார் அப்படின்வாங்க. ஆனா இந்த மந்திரங்கள் எல்லாம் யார் எழுதினார்கள்? இன்னைக்கு வந்தவங்க யாரும் எழுதல சார். இந்த மந்திரங்கள் எல்லாம் தெய்வங்களையும் தேவதைகளையும் தன் கண் முன்னாலே நேரில் கண்டவர்கள், சாட்சாத்காரம் பண்ணவர்கள் தான் எழுதினாங்க.
அந்த காலத்துல எல்லாம் அவங்க வந்து நேரா தெய்வமே அனுகிரகம் பண்ணும். அந்த அளவுக்கு அந்த மந்திரங்கள் எல்லாம் தபஸ் பண்ணி அதை வந்து அவங்க வந்து தியானம் பண்ணி அவங்க கண் முன்னாலே அந்த தெய்வத்தையும் தேவர்களையும் அந்த தெய்வங்களையும் வந்து அழைச்சிட்டு இருந்தாங்க. அவர்கள் வாயால் வந்த வாக்கு சித்தியுடைய வாக்கு என்கிறார்கள். இந்த இடத்தில் இது நடக்கும் என்று சொன்னால் அது போலவே அது நடக்கும். அது போல இந்த மந்திர புஷ்பம் என்றாலே அது நீண்ட பகுதியாக அது இருக்கும். அதில் நாம் இப்போ எடுத்துக்கொண்டது வந்து ஒரு சிறு பகுதி தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 8 பேரா மட்டும் நான் எடுத்துட்டு இருக்கேன். இந்த மந்திரத்தை வந்து ஏன் மந்திர புஷ்பம் என்று சொல்கிறார்கள்? ஏன் வேற ஏதாவது சொல்லலாம், ஏன் புஷ்பம்னு சொல்லணும், ஏன் மந்திரத்தை மந்திரமாவே சொல்லலாம் இல்ல அப்படின்லாம் இருக்காங்க. ஆனா ஒரு உதாரணமா சொல்றேன்னா, ஒரு விவசாயி தன் நிலத்துல விவசாயம் செய்கிறான். அது அவரைக்காய் போடுறான், கத்திரிக்காய் போடுறான், வெண்டைக்காய் போடுறான், செடிகளாகவே இருக்கும். ஆனா சில காலம் சிறிது சிறாக அது என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி காத்து எல்லாம் பட்ட பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமா அது மேல வரும். வந்து கொஞ்சம் நாளான உடனே பூ பூக்கும். அந்த பூ பூத்து காய் காய்க்கும். காய் காய்த்து அது வந்து நமக்கு விவசாயிக்கு மனதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். கஷ்டங்களுக்கு பின்னால ஒரு நல்ல பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப ஆசுவாசப்படுவான். அது போல ஒரு வீட்டுல வந்து பெண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பெண் வந்து புஷ்பவதி ஆகிட்டாங்கன்னா அவர்கள் வந்து மற்றற்ற மகிழ்ச்சி அடைவாங்க. எதற்காக படைக்கப்பட்டார்களோ அந்த தகுதியை அவர்கள் அடைந்து விட்டார்கள் என்று பொருளாகிறது. இனிமேல் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கலாம், குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்காக பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற அந்த இது வந்துடும். அந்த இது அது போல மந்திரங்களில் மிகச் சிறந்த பலன் தருவதாக இருப்பதாலே இதை மந்திர புஷ்பம் என்று சொல்கிறார்கள். மந்திரத்துல எத்தனையோ மந்திரம் இருக்கு. அதுல சிறந்த மந்திரம் வந்து இந்த மந்திர புஷ்பம் சொல்றாங்க. பால்கடல் இது எப்போ கிடைச்சதுன்னா, பால்கடலை கலந்த போது சந்திரன் முதல்ல தோன்றான். அப்போது அவரை பார்க்கடல் புஷ்பம் என்று சொன்னார்கள். அவர் என்ன சொன்னாங்க? சந்திரனை பால்கடல் புஷ்பம் அப்படின்னா. அப்போ பார்க்கடல் கடைந்த போது மிகச்சிறந்த பொருள் என்னவென்றால் சந்திரன் என்பதால் பார்க்கடல் புஷ்பம் என்று சொல்லப்பட்டது. அப்போ இதுல கொஞ்சம் கூட ஐயம் இல்லை, சந்தேகம் இல்லை. ஆனா அதை எடுத்து சிவபெருமான் தலையில வச்சுக்கிட்டாரு. அதை பார்த்து கொண்டாடினாரு, சந்தோஷப்பட்டாரு. அந்த ஜலதத்துவத்தை பற்றி என்னன்னா, அது போலத்தான் இந்த மந்திர புஷ்பம் 5-6 பேரால் ஜலதத்துவத்தை பற்றி சொல்கிறார்கள். அப்போ நீரை சாதாரணமாக எடை போடுறாங்க. அப்போ அப்படி கிடையாது. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, கேரளால இருந்து ஒரு ஆள் வர்றாரு இல்லையா, நார்த் இந்தியால இருந்து ஒருத்தர் வர்றாங்க, ஒரு 10 வருஷம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப தமிழ சரளமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, பாடுற 10 வருஷம் இருந்தா தமிழ் பாரு தண்ணிப்பட்ட பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தண்ணிப்பட்ட பாடுன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க இந்த தண்ணி என்றால் குளத்திலேயோ ஏரியிலையோ குழாயிலையோ கிடைக்கிறது இந்த அனாயசமா நினைக்கிறோம். அப்படி இல்லை, அவங்க வந்து ரொம்ப சர்வசாதாரணமா பேசுறாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால சிருஷ்டி தத்துவத்தில் அடிப்படையாக என்னவென்றால் தண்ணீர் என்று சொல்கிறார். தாயை பழிச்சாலும் நம்ம தண்ணியை பழிக்க கூடாது அப்படின்வாங்க. பகவான் தன் சிருஷ்டியிலே தொடங்கும் போது நீர் தத்துவத்தை தான் முதலில் செய்தார் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சிருஷ்டி ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாங்க, பகவான் தான் வந்து சிருஷ்டியை ஆரம்பிக்கும் போது நீர் தத்துவத்தை தான் முதல்ல செய்தார் அப்படிங்கிறார். நீர் இல்லாமல் சிருஷ்டி இல்லை. அப்போ இந்த ஸ்லோகங்களை நம்ம என்னதான் சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா இதைத்தான் அவங்க ரொம்ப பிரமாதமா சொல்றாங்க. அப்போ இது அனாதி காலமாக இருந்த மந்திரங்கள் ரிஷிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டாங்க. இந்த மந்திரங்கள்லாம் வந்து சமஸ்கிருதத்துல இருக்குது. அவ்வளவு எளிதாக புரிஞ்சு கொள்ள இயலாது. சமஸ்கிருத பாஷையினை தமிழில் எழுதி பார்த்து அது படிக்கவும் கஷ்டம்தான் இல்லைங்களா? அதுல வந்து க க க இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்திலையும் ஒரு கா எடுத்துக்கிட்டோம்னா 4-5 வகையான கா வரும். அது மாதிரி அது வந்து தமிழ்ல வந்து எடுக்கும்போது அது அவ்வளவு எளிதாக இருக்காது. அந்த ப்ரொனவுன்சியேஷன் கொஞ்சம் தடமாட்டமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. தமிழ் மொழியில முதல்ல நம்ம வந்து முதல் பேராவை நம்ம வந்து தமிழ்ல பொருள் சொல்றேன். இந்த மந்திர புஷ்பம் வந்து சுமாராக ஒரு 3 நிமிஷம் தான் கேசட்ல வருங்க. அதை நம்ம தினசரி கேட்கும்போது நம்ம வீட்டுல எதிர்மறை அலைகள் வருவதில்லை. அந்த வீட்டுல தலைவன்
நல்ல வசதிகளோட 100 காலம் ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகல சௌபாகியத்துடன் செல்வத்துடனும் வாழ்வன்னு வேதம் சொல்கிறது. ஆகையால ஒவ்வொரு வீட்லயும் அவங்க மந்திரம் சொல்ல பழகினா கூட அவங்க வந்து கேசட்ல போட்டு கேட்கலாம். நம்ம எத்தனையோ கேசட்லாம் வாங்குறோம், உயிரேனுங்கிற வாங்குறோம், அப்புறம் சினிமா பாட்டெல்லாம் இருக்கிறது மாதிரி எல்லாம் வாங்குறோம், அதெல்லாம் போட்டு கேட்கிறோம். ஆனா நம்ம இந்த மாதிரி பாட்டை வந்து நம்ம கேட்க கேட்க நமக்கு உள்ளுக்குள்ளோரிய ஒரு பெரிய ஒரு ஒரு ஆற்றல் தோன்றும். ஒரு ஆற்றல் தோணும்னா நம்ம வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னாங்க. யோ அபம் புஷ்பம் வேத புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி சந்திரமா அபம் புஷ்பம் அபாம் புஷ்பம் சந்திரமா ஏவம் வேத யோபா ஆயத்தனம் வேத ஆயத்தனவான் பவதி அப்படிங்கிறாங்க. தண்ணீரால் அனைத்து சித்திகளிலும் வந்து சாரமாக அறிகின்றானோ அவன் என்ன ஆகின்றான் என்றால் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதிங்கிறாங்க. அவனுடைய வாழ்க்கை வந்து புஷ்பித்த வாழ்க்கையாக இருக்கும், அதாவது மங்களம் நிறைந்ததாக இருக்கும். அவன் தொட்டதெல்லாம் தொடங்கும். அவன் பட்டுப்போன மரமாக இருந்தாலும் கூட அது தொட்ட விட்டால் அது வந்து பசு அந்த இலைகள் பசுமையாக வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சிலருக்கு எல்லா செல்வங்களும் இருக்கும், ஆனால் பெயர் சொல்ல வம்சம் பெருக புத்திர பாக்கியம் இருக்காது, புத்தன் இருக்க மாட்டான், செல்வம் இல்லாமல் இருக்கும். அப்போ பசுமான் பவதி என்றால் மந்தை, ஆடு மாடு செட்டு கூடம் எல்லாம் இருக்கும். அந்த காலத்துல இது ஏன் இது சொல்றாங்க அப்படின்னா, ஏன் ஆடு மாடை சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல செல்வம் அப்படின்னு சொன்னாவே அவங்க கிட்ட எத்தனை ஆடு இருக்குது, எத்தனை மாடு இருக்குது, எத்தனை பசு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த கல்யாணத்துக்கெல்லாம் போகணும்னா நான் 300 மாடு எங்க பொண்ணுக்கு நான் எழுதி வைக்கிறேன், 500 ஆடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்போதான் நம்ம வந்து 10 லட்சம் கொடுக்குறியா, 100 பவுன் போடுறியா, அப்படி கார் வாங்கி தர்றியான்லாம் கேட்கிறோம். அப்பெல்லாம் இதுதான், இது ஆடு மாடு தான் அவங்களுக்கு செல்வம்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடு மாடுகள் தான் கேட்கறாங்க. இப்போதுதான் நம்ம வந்து எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, எத்தனை புள்ள குட்டிங்க என்று கேட்கிறோம். அந்த காலத்துல சம்பந்தம் பேசும்போது பசுமாடு 300 இருக்குதுங்கோ, எரும மாடு 50 இருக்குதுங்கோ, ஆட்டுக்குட்டி 500 இருக்குதுங்கோ அப்படின்வாங்க. அவரை பற்றி அவங்க சொல்லணும்னா இந்த மாதிரிதான் அவர்கிட்ட எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த மாதிரி அப்போ மை என்றால் செல்வம் என்று பொருளாகிறது. எல்லா விதமான செல்வம் என்றால் இயற்கை செல்வம், செல்வராகிய ஆடு மாடு கோழிகளும் மை என்று இயற்கை செல்வம் என்றும் நம்ம அவங்க அந்த காலத்துல குறித்தாங்க. அப்ப இயற்கை செல்வம் என்ன அப்படின்னா ஆடு மாடு, நம்ம கோழி இந்த மாதிரி தான் சொல்றது. எருமப்பாலை நம்ம வந்து வைதிக செயலுக்கெல்லாம் உபயோகப்படுத்த மாட்டாங்கன்னா, ஏன்னா அது வந்து தாமச குணம். தாமசம்னா அது பொறுமையா இருக்கும், எருமைன்னா பொறுமை. ஆனால் அதனுடைய சாணமானது எருவாய் பயன்படுத்தினார்கள். அதனால மாடு என்றால் மை. எந்த மாதிரி மை என்றால் எரு அதிகமாக கொடுக்கக்கூடிய மை, அதுதான் எருமை. அது நிறமோ கருமை, அது மிக அருமை அப்படின்னு சொன்னார்கள். அதுல அர்த்தம் இருக்கும். திருமண விசேஷங்களுக்கு செல்லும் போது மை எழுதிவை என்று சொன்னார்கள். அப்போ அந்த எத்தனை ஆடு எத்தனை மாடுன்னு தான் இருந்தாங்க. இப்போ அது திரிஞ்சு இப்போ மொய் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மை தான் மொய்யாக ஆகிவிட்டதுன்னு சொல்றாங்க. ஆச்சா. இப்ப பசுமான் பவதி, நீரில் இருந்து தான் எல்லாம் உண்டாகிறது என்று அறிந்தவன் பசுமான் ஆகிறான். அப்போ டார்வின் தியரியில படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். எவாலுவேஷன் தியரி இதை எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா? யூனிசெல்லுலார் அனிமல், அதாவது ஒரே ஒரு அணு உயிர் இருக்கிறது என்று சொல்ல நீரில் முடித்திருக்கிறார். அதாவது உயிரினமானது பூமியில் நீரில் தொடங்கியது, அதாவது தண்ணீரில் அமீபா விட மிகச் சிறியதான பிராணிகள் இருக்கிறது என்று சொல்கிறார். யார் சொல்றாங்கன்னா நம்ம ஆள் சொல்லலைங்க, டார்வின் தியரியில அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம ஆளுங்க ரிஷிகளும் முனிவர்களும் நான் சொல்லி இருக்கிறாங்க. இப்போ இவங்க சொல்றாங்க. அப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்காக நல்லா டைட் பண்ண ஒரு பெரிய பாத்திரத்துல டிஸ்டில் வாட்டர் வச்சு 1 மாதம் கழிச்சு பாத்தீங்கன்னா சிறிது சிறிதாக உயிரினங்கள் அதுல மிதக்கிறத நீங்க பார்க்கலாம். இது எங்கிருந்து வந்தது, எப்படி வந்ததுன்னா
தண்ணீரிலிருந்து உற்பத்தி ஆகிறது. அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா, நீரில் இருந்து உயிர்கள் தோன்றுகின்றன என்று அர்த்தமாகுது. அப்போ வேதம் சொல்றது என்ன சொல்றது என்றால், எல்லாம் நீர்மயம், எல்லாமே நீர்மயம்னு வேதம் சொல்லுது. அப்போ விஷ்ணு பகவான் எங்கு படுத்திருக்கிறார்னு பாத்தீங்கன்னா, நீரில் மேல் தான் சயனித்து இருக்கிறார். அவர் எடுத்த முதல் அவதாரமே என்ன? மச்ச அவதாரம். அடுத்ததுதான் அவரு ஆம அவதாரம், கூர்ம அவதாரம். அடுத்தது ஆம அவதாரம் எடுத்தாரு. பிரம்மா ஆமாவை சிருஷ்டிக்கும் போது, ஓ ஆமைய நீ என்னால் சிருஷ்டிக்கப்பட்டவன் என்று சொன்னாராம். ஆனா ஆமை என்ன சொல்லிச்சான்? ஏன்பா என்ன, நீ உடலை வேணா நீ என்ன படைச்சிருக்கலாம், ஆனா நீ உருவாக்கி இருக்கலாம், ஆனா என் ஆத்மா உன் தகப்பன், அதாவது ஆத்மா என்னுடைய ஆத்மா தான் உன்னுடைய தகப்பன் அப்படின்னா, நீ என்னால் உருவாக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்றது யார் சொல்றாங்க? ஆமை. அப்போ நான் ஆமை அவதாரம் என்று சொன்னால் அது விஷ்ணு ஆமை என்று சொன்ன ஆமை என்றால் விஷ்ணுவின் அவதாரம் தான் ஆமை செல்வதாக சொல்கிறார், வேதம் சொல்கிறது. அப்போ விஷ்ணு பகவான் ஆம அவதாரம் எடுத்தத அவங்க சொல்றது. அப்போ அந்த ஆமை சொல்றதுதான், நீ உடலை கொடுத்திருக்க, ஆனா உன்னை உருவாக்கினவங்க நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம் உடலிலே தண்ணீர் சத்து தான் அதிகம் இருக்குது. 90% தண்ணீர் மீது தான் இருக்கிறது. என்னன்னா ஒயிட் செல்ஸ் அண்ட் ரெட் செல்ஸ். சரிங்களா? இது இந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செழிப்பாக இருக்கும் நாடு என்ன என்றால் நீர்வளம் மிக்க நாடு என்று அர்த்தம். செழிப்பாகனா தண்ணீர் சாம்பரமா இருக்கும். தண்ணீர் சாம்பரமா இருந்தா அந்த நாட்டுல எல்லா வளமும் இருக்கும். நெல் வைப்பாங்க, வாழை வைப்பாங்க, கரும்பு வைப்பாங்க, மஞ்சள் வைப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறதுனால அந்த வீடு பணம் பயிர் வைக்கிறதுனால அந்த நாட்டுல நிறைய செல்வம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வளமிக்க நாடுன்னு என்ன அர்த்தம்? நீர் வளம் மிக்க நாடு. அப்ப பேசுதான் நீர், நீ தண்ணீர் தான். அப்போ நீர் அப்ப என்ன சொல்றாங்க? நீர்மேல் தான் பரமாத்மா இருந்தார். முதலில் தாமரை புஷ்பத்தை சிருஷ்டித்தார். அதில் இருந்து பிரம்மா தோன்றினார் என்றாங்க. பிரம்மா தன் கையால் தீர்த்தத்தை, அதாவது தண்ணீரை எடுத்து கிழக்கே தெளித்தார். சூரியன் உதித்தார். மேற்கே வடக்கு தெற்கு என்று எல்லா பகுதியிலும் தெளித்தார். அங்கங்கே 33 கோடி தேவர்களும் உருவானாங்க. நீர் தெளித்துத்தான் உயிர்களை உருவாக்கினார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ எங்கிருந்து உயிர் இருந்தது? தண்ணீர் இருந்து தான் வந்திருக்குது. தண்ணீர்னா தீர்த்தம். அப்போ இதை ஏன் தெரிந்து கொள்கிறானோ, இதை சரிதான் என்று எவன் தெரிந்து கொள்கிறானோ அவன் இறைவன் நீரில் இருக்கிறான் என்று தெரிந்து கொள்கின்றானோ அப்போது அவனுக்கு எல்லா செல்வமும் சேருங்கிறாங்க. இத மறுக்காம இதுதான் நிஜம்தான் அப்படின்னுட்டு எவனால அதை உண்மையாக உள்வாங்கிக் கொள்கிறானோ அவன் செல்வந்தனாக இருப்பான், செல்வம் கொழித்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம இறைவன் சொன்னது இது இத்தனையுமே மிகவும் உண்மையானது தான், பொய் அல்ல. அதுதான் வள்ளுவர் கூட என்ன சொல்றாரு? முதல்ல கடவுள் வாழ்த்து முடிஞ்ச பிறகு அடுத்தது வான் சிறப்புன்னு 2வது அதிகாரத்தை படைச்சார். அது ஏன் சொல்றாரு? மழை இல்லைன்னா வாழ்வில்லை, உயிர்கள் இல்லை. ஆக கடவுளுக்கு அடுத்தது எதுவென்றால் நீர் தான் அப்படின்னு அவர் அடுத்த அதிகாரமாக வான் சிறப்பு அதிகாரத்தை படிச்சாரு. அப்போ கடவுள் என்றால் மழைத்தான் முக்கியம் என்று மந்திர புஷ்பம் சொல்லுகிறதா? இப்போ புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தாத்தா, நம்ம பாட்டன் சொன்னது என்னன்னா வான் சிறப்பு. அதுல நீர் தத்துவம் தான் மிக முக்கியமானது, நீரிலிருந்து தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்ற. இப்ப அதேதான் என்ன சொன்ன, யோ அபாவம் புஷ்பம் வேத புஷ்பவான். அபாவம் அபாவம் என்றால் என்ன? தண்ணீர். யோ என்றால் அவன். அப்போ சந்திரமா அபாவம் புஷ்பம், சந்திரனே நீரில் தோன்றினான். அப்போ சகல மூலிகைகளுக்கும் தாய் சந்திரன் தான். அவனுடைய கிரகணங்கள் மூலிகையாக மாறுகிறது. சாதாரண செடி மேல பட்டா கூட அது மூலிகையாக மாறுகிறதுக்கு காரணம் என்ன? சந்திரன் தான். சந்திரனை எடுத்து சிவபெருமான் தலையில் சூடிக்கொண்டார். ஏன்னா அதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுதான். அதை தலையில எடுத்து சூடிக்கிட்டதுனால அவருக்கு என்ன பேர் வந்தது?
அவர் பேர் சந்திரசேகரன் என்ற பெயர் வந்தது. பின்னால் விஷம் வந்துச்சு. அதை அவங்க என்ன சாப்பிட்டாரா, அது என்னாச்சு, அவரு கண்டத்துல மாட்டினால அவருக்கு பேரு நீலகண்டனாக மாறினார். அதனால் அதனால அந்த நீலகண்டனாக மாறிட்டாருன்னா சும்மா அதோட இருந்ததா, அது என்னாச்சுன்னா நல்லா ஹீட் ஆயிடுச்சு, பாடி ஹீட் ஆயிடுச்சு. அப்ப அது தணிக்கிறதுக்காக எது உதவிதுன்னா சந்திரனால், அந்த சந்திரனுடைய கிரகணங்களால் உடலமெல்லாம் அவருடைய உஷ்ணத்தை, வெப்பத்தை தணிக்க வச்சது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சந்திரவான் அபாவம் புஷ்பம், புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி. திரும்ப திரும்ப அதை சொல்றாங்க, புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதின்னு சொல்றாங்கன்னா, அப்போ அவர்கள் வாழ்க்கையில் புஷ்பத்தவனாக மழலை செல்வம், வம்சாவிருத்தி, உயிர்கள், ஆடு மாடு செல்வங்கள் உடையவனாக ஆகிறான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ யோ அபம் ஆயத்தனம் வேதா ஆயத்தனவான் பவதி. ஆபோவை என்கின்ற சொல்லுக்கு இருப்பிடம் என்று சொல்கிறது. இருப்பிடம் என்றால் என்ன? அவர்கள் தங்கியிருக்கும் இடமாகிறது. அப்போ இதை 25 முறை இதில் சொல்கிறார்கள். என்னது? அதாவது ஆபோவை ஆயத்தனம் வேதா ஆயத்தனவான் பவதி அப்படின்னு சொல்றது 25 முறை இந்த மந்திர புஷ்பத்துல சொல்றாங்க. அப்போ எல்லாவற்றுக்கும் காரணம் எது என்றால் நீர் இருப்பிடமாக இருந்து, சரி இந்த நீரில் தான் ஏதுடா இருப்பிடம் என்று சொன்னா, நீர் நெருப்பிலே இருந்ததுங்கிறார். அப்போ நீர் எங்கிருந்து வந்ததுன்னா நெருப்புலேருந்து வந்ததுங்கிறாங்க. தீ பிடித்தால் கூட நம்ம என்ன சொல்றோம், நெருப்பை தண்ணீர் ஊற்றி அணைக்கிறாங்க. ஆனா இவர் என்ன சொல்கிறார் என்றால், அதாவது நீருக்கு இருப்பிடம் நெருப்பு என்றால், இது எப்படி இன்றைக்கு சயின்ஸ் என்ன சொல்றதுன்னா, தண்ணீர் மிகவும் தண்ணீரால் என்ன ஆகுதுன்னா, தண்ணீரை பிரிச்சா என்ன ஆகுதுன்னா ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் வருது இல்லையா? அது அதுல இருக்குது இல்லையா? அப்போ இந்த ரெண்டுமே நெருப்பு பிடிக்கக்கூடியதா, ஹைட்ரஜனும் பிடிக்கும், ஆக்சிஜனும் நெருப்பு கூட சேர்ந்தாங்க. அப்போ நாம் அக்னியை ஒழுங்காக புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தமாகுது. அப்போ நெருப்பு பிடிச்சா நாம என்ன செய்யணும்? தண்ணி ஊற்றக்கூடாது, அதை புரிஞ்சுக்கணும். முதல் வாளி தண்ணீர் ஊற்றினால் இன்னும் கொஞ்சம் நெருப்பு அதிகமாக தகதகா எரிகிறது. ஏன்னா அது நீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் எல்லாம் பிரிந்து அந்த நெருப்புக்கு மேலும் நெருப்பு அதிகம் செய்யுது. இதை ஃபயர் சர்வீஸை கேட்டா அவங்க இன்னும் நல்லா விவரமா சொல்லுவாங்க. நெருப்பு பிடிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பை ரிஷிகள் சொல்கிறார்கள். அவன் இருப்பிடம், அதாவது பல வீடுகளுக்கு, இந்த தெரிஞ்சவங்க யாருன்னா அவங்க பல வீடுகளுக்கு அதிபதி ஆகிறான். ஆயத்தனவான் பவதி. அக்னிர்வா அபம் ஆயத்தனம் ஆயத்தனவான் பவதி. எவன் ஒருவன் நீரின் இருப்பிடம் நெருப்பத்தான் என்று உணர்கின்றானோ, அவன் நெருப்பின் மீது பக்தி செலுத்துகின்றானோ, நெருப்புத்தான் நாராயணன் என்று உணர்கின்றானோ, அவனுக்கு நிறைய இருப்பிடங்கள் கிடைக்கின்றன. பல வீடுகளுக்கு சொந்தக்காரனாகிறான், பல வீடுகளுக்கு ஓனராகிறான் என்று வேதம் சொல்கிறது. ஆயத்தனவான் பவதி. ஆபோவா அக்னிர் ஆயத்தனம் ஆயத்தனவான் பவதி. ஏவம் வேதா யோபாவம் ஆயத்தனம் வேதா ஆயத்தனவான் பவதி என்று சொல்கிறார். சொல்வத நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் போது அதற்கு நல்ல பவர் வந்துடுது. அதனால நம்ம பையனை ஒரு அடி அடிச்சா 10 அடி கொடுப்பதற்கும் ஒரு என்ன வித்தியாசம்? ஏன்னா அவன் அடிமேல் அடிக்க வச்சாதான் அம்மிய நகருன்னுவாங்க. ஒரு மந்திரத்தை சொல்லும் போது அதனுடைய மாந்திரீக சக்தி அதிகமாகும். அப்ப நம்ம மந்திரத்தை என்ன சொன்னோம், திரும்ப திரும்ப சொல்றதுனால அதனுடைய பலன்கள், அதனுடைய பவர்கள் அதிகமாகுது. அப்போ ஒரு ஜமீன்தார் இன்னொரு உதாரணம் சொல்ல போனா, நாதஸ்வரம் கச்சேரி வச்சாரு, 1000 ரூபாய் பேசியிருந்தாங்க. சரின்னுட்டு நாதஸ்வரக்காரன் 10 நிமிஷம் நாதஸ்காரனுக்கு 10 ரூபாயும் ஒத்து ஊதுறவனுக்கு 990 ரூபாயும் கொடுத்தாராம். இது அதிகம், இது அறியாம இல்லையா? அவனுக்கு ஞான சூன்யம், அது இசையை பத்தி அவனுக்கு தெரியல.
அது போல இந்த மந்திரமாவது என்ன ஒத்துக்காரன் விடாம ஊதிக்கிட்டே இருந்தானாம். அதனால அவனுக்கு 990 நீ என்னையா ஓட்டையை திறக்கிற மூடுற, அது விட்டு விட்டு நாதஸ்வரம் வாசிக்கிற, உனக்கு 10 ரூபாய் போதாதா, போ அப்படின்னா. அது போல இந்த மந்திரமாவது சொல்ல வேணும். சொல்ல சொல்ல பவர் அதிகமாகுது. 16 தடவை உரு சொன்னால் 51 108 1,08,000 சொல்லி அதுக்கு கணக்கு இருக்குது. அதுக்கு தகுந்த பலன் கிடைக்கும். ஒரு 16 முறை சொன்னா அது ஒரு பலன், 51 முறை சொன்னா, 108 முறை சொன்னா, 1,08,000 முறை சொன்னாலும் அதுக்கு உண்டான எவ்வளவு சொல்றோமோ, எவ்வளவு உருவேத்துறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க இதுக்கு போவீங்கன்னு சொல்றீங்கன்னா, இந்த கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய குண்டம் வச்சு நிறைய ஐயருங்க சுத்தி உட்கார வச்சு நெய் ஊத்திக்கிட்டே அது ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது 1,08,000 10,08,000 அந்த மாதிரி வகையெல்லாம் போவோம். பெரிய பெரிய கோயிலெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்ல சொல்ல என்னன்னா அந்த கோயில்ல அவங்களுக்கு பவர் ஏறிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அந்த பவர் ஏறுறதுனாலதான் அந்த கும்பாபிஷேகத்துல அந்த கோயிலுக்கு நிறைய நிறைய எல்லாம் சேருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீருக்கு இந்த பவர் இருக்குது. அதாவது பல வீடுகளுக்கும் சொந்தக்காரன், இதை அறிஞ்சவன் என்னன்னா பல வீடுகளுக்கும் சொந்தக்காரன் ஆகிறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இறைவன் பக்தர்கள் இதே கமலத்தில் இருப்பிடம் ஆகிறான். இந்த வழிபாடுகள் சரியாக செய்தால் அவன் ஆயத்தனவான் பவதி. ஆபோவா அக்னிர்வா ஆயத்தனவான் பவதி. ஏவம் வேத யோபாம ஆயத்தனம் வேத ஆயத்தனவான் பவதி. இங்கு இருக்கும் காற்றிலே பிராணவாயுவை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜன் கரிமல வாயை விடுகின்றான். எவன் ஒருவன் பிராணவாயுவை வைத்தானோ அவன் தான் நமக்கு அந்த இது என்ன சொல்றாங்க, உண்மையை கொடுத்தானோ அவன் தான் அதே அந்த கரிமல வாயு வைத்தான் என்று சொல்கிறாரு. இப்போ செகண்ட் என்ன சொல்றாங்க, நீருக்குள்ளே காற்றும் இருக்கிறது. காற்றும் நெருப்பும் ஒரு விதமாக கலக்கும் போது நீர் உற்பத்தி ஆகிறது என்றார்கள். இந்த வாயுவின் மகிமை எவன் ஒருவன் புரிந்து கொள்கின்றானோ அவன் செல்வந்தனாகிறான் என்று வேதம் சொல்கிறது. சரி, இது நம்ம மந்திர புஷ்பத்தை நம்ம ஃபுல்லா சொல்லணும் அப்படின்னா, யோபாவம் புஷ்பம் வேத புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி. சந்திரமா அவாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி. ஏவம் வேத யோபாமம் ஆயத்தனம் வேத ஆயத்தனவான் பவதி. அக்னிர்வா அப ஆயத்தனம் ஆயத்தனவான் பவதி. ஆபோவா அக்னிராயத்தனம் ஆயத்தனவான் பவதி. ஏவம் வேத யோபாவம் ஆயத்தனம் வேத ஆயத்தனவான் பவதி. வாயுர்வா அபாமாயத்தனம் ஆயத்தனவான் பவதி. யோ வா ஆயத்தனம் வேத ஆயத்தனவான் பவதி. ஏவம் வேத யோபாமம் ஆயத்தனம் வேத ஆயத்தனவான் பவதி. இது 3வது. இப்போ 4வது என்னன்னா, ஆயத்தனம் ஆயத்தனவான் பவதி. யோ முஷ்யதபதே ஆயத்தனம் வேத ஆயத்தனவான் பவதி. ஆபோவா அமுஷ்யதபத ஆயத்தனம் வேத ஆயத்தனவான் பவதி. ஏவம் வேத ஆயத்தனம் வேத ஆயத்தனவான் பவதி. இது 4. அடுத்தது 5வது, சந்திரமா அபா ஆயத்தனம் ஆயத்தனவான் பவதி. சந்திரமச ஆயத்தனம் வேத ஆயத்தனவான் பவதி. ஏவம் வேத ஆயத்தனம் வேத ஆயத்தனவான் பவதி. நக்ஷத்ராணி வா அபாமயாயத்தனம் ஆயத்தனவான் பவதி. ஆபோவை நக்ஷத்ராமயன ஆயத்தனம் ஆயத்தனவான் பவதி. ஏவம் வேத ஆயத்தனவான் வேத ஆயத்தனவான் பவதி. இது 6. பஜ்ஜன்யோசா ஆவா ஆயத்தனம் ஆயத்தனவான் பவதி.
யா பர்ஜன்யஸ்ய ஆயத்தனம் வேத ஆயத்தனவான் பவதி. ஆபோவை ஆயத்தனம் வேத ஆயத்தனவான் பவதி. 7வது ஸ்லோகம். இது இப்போ இத்தனையும் ஆயிடுச்சு இல்லையா? இந்த 8வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னா, 8வது ஸ்லோகத்துல சம்வத்ஸாவா அபாம ஆயத்தனம் ஆயத்தனவான் பவதி. யத் சம்வத்ஸரஸ்ய யாயத்தனம் வேத ஆயத்தனவான் பவதி. ஆபோவை சம்வத்ஸரஸ்ய ஆயத்தனம் வேத ஆயத்தனவான் பவதி. ய ஏவம் வேத யோபாம ஆயத்தனம் வேத பிரத்யத்தம் வேத பிரத்யோ திஷ்டதி. ஓம் தத் பிரவதம் ஓம் தத் ஆத்மா ஓம் தத் சர்வம் ஓம் தத் வாயு ஓம் தத் சத்யம் ஓம் தத் புருஷ்ய நமக நமக. ஓம் ராஜாதிராஜ பிரசன்னதாயனே நமோ வயம் வை ஸ்ரவணாய தூர்மகே தமே காமாய காமாய மக்கியம் காமேஸ்வர உபை வைஸ்ராயணோ ததாது குபேரவை வைஸ்ராய மகாராஜாய நமக அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது எல்லாமே நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம இது நல்லா ரெக்கார்ட் பண்ணி அது செல்போன்லயோ யூடியூப்லயோ நாம போட்டு தினசரி கேட்டா பேய் பிசாசுகள் ஓடிவிடும். நம்மளை பார்த்தாவே ஓடிடும்னு இல்லை, இது பாட்டை கேட்டாலே ஓடிடும். எதிர்மறை எண்ணங்கள் வராது. அப்போ அங்க யார் இருப்பாங்க? மகாலட்சுமி இருப்பாங்க, ஸ்ரீதேவி இருப்பாங்க. அவங்கெல்லாம் நம்மளை தேடி வருவாங்க. ஏன்னா இங்கதாண்டா இருக்குது, எல்லாமே சௌகரியம்லாம் இருக்குது, நமக்கு வேணுங்கிற அந்த சவுண்ட் எல்லாம் இருக்குது, நமக்கு வேணுங்கிற அந்த வைப்ரேஷன் இருக்குது, அங்க இருக்கிறது எல்லாமே நமக்கு வாசனை திரவியங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஸ்ரீதேவியும் நமக்கு மகாலட்சுமி தாயாரும் வருவாங்க. இதுவரை அக்னிர்வாகை பார்த்தோம். இதற்கு அடுத்தபடியாக ஆப்போவை வாயுர் ஆயத்தனம் ஆயத்தனவான் பவத்திய பார்ப்போம். ஏவம் வேத யோபாம ஆயத்தனம் வேத ஆயத்தனவான் பவதி. அசர்வை தபன் அபாம் ஆயத்தனம் ஆயத்தனவான் பவதி. கப்பித்தல் என்றால் என்ன? உஷ்ணம், சூடு. சூரியவன் உச்சி வேளையில் தகிக்கிறான். எல்லாவித துன்பங்களையும் உஷ்ணம் என்று சொல்லப்படுகிறது. பிளட் பிரஷர் அதிகமாகிவிட்டால் என்றால் உடல் அதிகப்படியாக உஷ்ணம் ஆகிவிட்டது என்று பொருளாகிறது. அப்போ என்னாச்சுன்னு தசரதனுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்றேன்னா, தசரதனுக்கு ராவண பிரிஞ்சு போனதுனால கவலை ஆயிடுது. அப்ப என்றால் பஞ்சபூதங்களையும் 5 இந்திரியங்களையும் உஷ்ணக்காற்று வெளியே போச்சு ஆரம்பித்து விட்டது என்று பொருளாகிறது. இப்போ இன்னும் சொல்லணும்னா, சில பேருக்கு இந்த வெயில் காலத்துல பைத்தியம் பிடிச்சிடும். அவங்களுக்கு என்ன செய்யணும், சூடு ஜாஸ்தி ஆயிடுதுன்னுவாங்க. உடனடியாக நல்லா ஒரு சீனியர் சிட்டிசனோ இல்ல நல்லா வைத்தியம் தெரிஞ்சவங்க, 2 எலுஞ்சம்பழத்தை நல்லா அறுத்து அவன் தலையில தேய்ச்சி விடுறா, எல்லாம் அவனுடைய உஷ்டம் கீழெல்லாம் இறங்கி போயிடும், பைத்தியம் தெளிஞ்சிடும், அவன் ரொம்ப தெளிவாயிடுவான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கப்பித்தல் என்றால் என்னன்னா, வாழ்க்கையில் எல்லாம் துன்பத்தையும் உஷ்டம் என்று சொன்னார்கள். அப்போ அவன் பட்ட கஷ்டம், தசரதன் பட்ட கஷ்டம் என்னன்னா, அங்க உஷ்ணம் அதிகமாகி அவனுக்கு ரொம்ப, அதாவது எல்லா இந்திரியங்கள்ல இருந்தும் காற்றா வந்துச்சான், உஷ்ண காற்றா வந்துச்சான். இங்க உஷ்ணத்திற்கு நீருக்கும் ஒரு சம்பந்தத்தை கொடுத்திருக்கிறாங்க. நீருக்கு உஷ்ணமானது தான் இருப்பிடம். இதை நாம அறிந்தவன் ஆயத்தனவான் பவதி. யோ உஷ்யதபத ஆயத்தனம் வேதா ஆயத்தனவான் பவதி. அப்போ என்ன, எவன், அதாவது அதிகப்படியான சூடு, உஷ்ணம் என்பது நீர் என்பது சூட்டிலிருந்து தான் நீர் வந்தது என்றும் எவன் தெரிந்து கொள்கிறானோ அவன் அதிர்ஷ்டக்காரன் ஆகிறான். சூரிய பகவான் கிரகணங்கள் கோடிக்கணக்கான டிகிரியில் எங்கிருந்து உற்பத்தியானது என்றால் நீரிலிருந்து என்று சொல்கிறது. பிரம்மா சிறிது நீரை எடுத்து கிழக்கே தெளித்த பிறகுதான் சூரியன் தோன்றியன் என்ற முதலே பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த வேதம் சொன்னதுதான், நீரில் இருந்து வந்தவன் ஆதவன். நம்முடைய ரிஷிகளை பற்றி கூட நம்ம மிஞ்சியது சயின்டிபிக் யாரும் இல்லை. நம்ம ரிஷிகள்லாம் அவ்வளவு தெரிஞ்சு வச்சிருந்தாங்க.
ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்க 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 வந்து ரிஷிகள் வெறுத்து போயிட்டாங்க. இத இத வளர்த்தால் என்ன ஆகுமோ என்று பயந்துட்டாங்க. அது அதுதான் அப்படியே ஆயிடுச்சு. சந்திரமா அபாமா ஆயத்தனம், நீருக்கு இருப்பிடம் சந்திரன், நீர்தான் சந்திரன் தான் நீருக்குள் குளிர்ச்சியை கொண்டு வருகிறான். அப்போ தாய் தான் மகனை வளர்க்கிறார், தாய் தான் பெறுகிறாள். எது வரைக்கும் என்றால் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் மகனை தாய் காப்பாற்றுகிறார். தோல் மேல போட்டு மடி மேல போட்டு அவனுக்கு பேன் பார்த்து அவனுக்கு எப்ப தூங்குவான், எப்ப சாப்பிடுவான், என்ன சாப்பிடுவான், ஏது சாப்பிடுவான், எது அவனுக்கு பிடிக்கும், எது பிடிக்காது, எத்தனை இட்லி, எத்தனை தோசை, எத்தனை பூரி, எத்தனை சப்பாத்தி சாப்பிடுவான்னு அந்த அம்மாவுக்கு தான் தெரியும். அவங்க வந்து எல்லாம் எண்ணி எண்ணி வைப்பாங்க. அவங்க வந்து ஒரு இடத்துல ஆனப்ப 2வது இடத்துல எங்கம்மான்னு கேட்கற வரையுமே அவங்க பொறுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க, உடனே எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு தாய், அவங்களுக்கு தான் தெரியும், அந்த மாதிரி வளர்த்துவாங்க. சந்திரனை வந்து தோற்றுவித்தவன் நீ யாருன்னா நீர் தான். அப்போ சந்திரனை வளர்த்து விட்டவன் யாருன்னா அதுவும் நீர் தான். அப்போ சந்திரன் வந்து குழந்தை, நீர் வந்து அம்மா ஆகிறாங்க. ஆனால் நீரின் தன்மை குளிர்ச்சி போகாமல் பாதுகாக்கிறது சந்திரன். அப்போ நீரினுடைய தன்மை என்னன்னா, இப்ப சின்னவனாக இருக்கிற வரையும் அம்மாவை காப்பாத்தினாங்க. அவன் பெரியவனான பிறகு என்னாச்சுன்னா அவன் வந்து பையன் வந்து அம்மாவை காப்பாத்தினான். இப்போ நம்ம என்ன சொல்றோம், அதுதான் நீரின் தன்மையை ஃபர்ஸ்ட் என்ன பாதுகாப்பது சந்திரன். அப்புறம் சந்திரன் குளிர்ச்சி ஆகணும்னா அது நீர் வந்து இது பண்ணுது. சூரியனும் கிரகணம் தான், சந்திரனும் கிரகணம் தான். அப்போ ஆனா சூரியனிடம் இருந்து பெறுவது நம்ம வெப்பம், சந்திரனிடம் இருந்து நம்ம பெறுவது குளிர்ச்சி. இது ஏன் இரண்டும் 2 கிரகம் தானே என்றால், ஆனால் இதற்கு வேதம் வந்து விளக்கம் நான் சொல்றதுன்னா, சந்திரன் நீரில் இருந்து தோன்றியவன், நீரை நீராக வைத்திருப்பவன் சந்திரன் தான். ஆனால் சூரியன் நீரை ஆவியாக்கி மேகமாக்குகின்றான். ஆனால் சந்திரன் அப்படி இல்லை, குளிர்ச்சி ஆக்கிறான். அண்டார்டிகாவில் பார்த்தீங்கன்னா சூரியன் இல்லை, ஆகையால அங்க எப்பயுமே எல்லாம் ஐஸ் கட்டியா தான் இருக்கும். அப்போ அந்த ஐஸ் கட்டியில எல்லாமே இருக்கிறத பார்த்தா சந்திரன் குளிர்ச்சியை தக்க வைத்துக் கொள்கின்றான் என்று அறிந்தவன் சொல்கிறான். அறிந்தவன் ஆயத்தனவான் பவதி, அப்படி அவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவன் ஆயத்தனவான் பவதி என்று சொல்கிறாங்க. இப்போ ஆக அந்த சந்திரனுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்வான். இப்போ சந்திரமாசா என்றால் என்ன? சந்திரனால் உருவாக்கப்படும் மாதங்கள், காலங்கள். இப்போ காலம் என்பது ஒரு பொருள், காலம்தான் உயிர்களை வளர்க்கிறது, காலம்தான் ஒரு செயலை செய்விக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? இப்போ அந்த காலம்தான் இயற்கை அசையாமல் இல்லாதபடி அசைவிக்கிறது. அப்போ இந்த காலம் எதனால் உற்பத்தி ஆகிறது என்று பார்த்தீங்கன்னா, சூரியனும் சந்திரனாலும் பருவ காலங்களில் உற்பத்தி ஆகிறது. அந்த பருவங்களுக்கு காரணகர்த்தா யாருன்னா சந்திரன். சந்திரனுக்கு காரணகர்த்தா நீர், நீரின் குளிர்ச்சியை போற்றுகின்றவன் சந்திரன். அப்போ எனவே ஒன்றுக்கொன்று துணையாக இருந்து போற்று வருவதாலே சந்திரன் வந்து என்ன சொல்றான், வணக்கத்திற்குரியவன் என்று ஆகிறான். நீர் போற்றத்திற்குரியவர் ஆகியாலே அவன் வந்து நினைத்தவுடன் காலை நீட்டுவதற்கு நம்ம வந்து நினைச்ச பக்கம் காலை நீட்டிட்டு இருப்போம் இந்த காலத்துல. ஆனா அந்த காலத்துல அப்படியெல்லாம் நீட்ட முடியாது. ஏன்னு கேட்டீங்களே, அந்த பக்கம் பெருமாள் கோயில்றா, இந்த பக்கம் சிவன் கோயில்றா, இந்த பக்கம் நீட்டாதா, அந்த பக்கம் நீட்டாதரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு இடத்துல நிக்க கூட விட மாட்டாங்க. அங்க நிக்காதரா, நீ நிக்கிறத பார்த்துட்டு வர்ற மாமா என்னவோ சொல்லுவாங்க, அங்க நிக்காதரானுவாங்க. அங்க உட்காந்துட்டு விளையாடிட்டு இருக்காதரா, மாமா பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்க. இது மாதிரி எல்லாத்துக்கும் நிறைய வந்து கண்டிஷன்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. இந்த பக்கம் காலை நீட்டினாலும் பெருமாள் கோயில்னு சொல்றது எல்லாமே அந்த காலம். இப்போ இந்த காலத்துலலாம் அந்த மாதிரி கிடையாது. அப்போ இன்னும் என்ன சொன்னாங்கன்னா, அன்னம் பிரம்ம, ஜலம் பிரம்ம, அப்புறம் ஆகாசம் பிரம்ம, எல்லாமே கடவுள் பிரம்மம் என்று எண்ணி இருந்ததால தான் அவங்க வந்து நோய் நொடி இல்லாம அந்த வந்து பல காலம், 100 ஆண்டு காலம் வாழ்ந்து வந்தாங்க. சாதனையாளரும் இருந்தாங்க. இதை வந்து பார்ப்பவன் அவன்
இந்த மாதிரி ஒத்துக்கிட்டா அவங்க வந்து நல்ல செல்வந்தன் ஆகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பஞ்சபூதங்களையும் அறிவில்லாமல் அறிவில்லாத பொருள் என்று நினைக்காதீங்க. பஞ்சபூதங்கள் இறைவனுடைய அருள்மயம், உங்களை வந்து பிறப்பித்து வாழ்வித்து வருகிறது. ஆகையால் அதற்கு செலுத்த வேண்டிய மரியாதையை செலுத்த வேண்டும் என்கிறார். அப்போ பஞ்சபூதங்கள் இல்லாமல் நம்ம பிறப்பில்லை, நம் பிறப்பு வந்து அதுக்கு அர்த்தமும் இல்லை. பஞ்சபூதங்கள் இல்லாம நம்மளால் பிறக்கவே முடியாதுங்கிறார். அப்போ ஏவம் வேத யோபாம ஆயத்தனம் வேத ஆயத்தனவான் பவதி நட்சத்திராணி வர் ஆயத்தனம் ஆயத்தனவான் பவதி ஆபோவை நட்சத்திராணேச ஆயத்தனம் ஆயத்தனவான் பவதி ஏவம் வேத யோபாம ஆயத்தனம் வேத ஆயத்தனவான் பவதி அப்படிங்கிறாங்க. இந்த நட்சத்திரங்கள் இருக்கிறதே அதற்கும் இந்த நீர் தான் பொறுப்பு இருப்பதும். இப்போ அதாவது நட்சத்திரங்கள் எங்கே இருக்கிறதோ, ஆனால் இது இங்கே பூமியில் வாழும் மனிதர்களுடைய வாழ்வை நிர்ணயிக்குது. நட்சத்திரங்கள் வந்து கிரகணங்களை என்ன சொல்றாங்கன்னா தண்ணீரால் கண்ட்ரோல் செய்யறது. என்னன்னா நட்சத்திரங்களை கண்ட்ரோல் செய்யறது, கிரகங்களை கண்ட்ரோல் செய்யறது நட்சத்திரம் தான். இந்த நட்சத்திரங்களை உருவாக்கியது நீர் தான். அப்போ நீரில் இருந்து வந்தது தான் நட்சத்திரம். இதை உணர்ந்தவன் யாரோ அவன் மிக்க பணக்காரனாகிறான். மழைதான் நீருக்கு இருப்பிடம் என்று அதிகமாகிறதோ அவன் பணக்காரனாகிறான். மழையானது வெறும் மழை இல்லை, அந்த மழையானது பிறக்க போகும் ஆன்மாக்களை தாங்கி நிற்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா அப்போ கர்மா தியரி அதுல ஒர்க் அவுட் ஆகுது இல்லைங்களா? அப்போ மழை நீர் தெய்வீகமாகிறது. ஆகையால் மழையையும் நாம கும்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னா சம்வத்சரம் காலத்தை குறிக்கும், நீர் தான் காலத்தை குறிக்கும். அப்போ யார் புண்ணியம் செய்கிறானோ நீர் இருக்கும் இடத்துல இருப்பான். அப்போ இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகிய தண்ணீர் கிடைக்காது. இறைவனுடைய கோபத்துக்கு ஆளானா அவனுக்கு தண்ணீர் கிடைக்காது. இறைவன் ஆசீர்வாதம் இருந்தால் நல்ல தண்ணீர் இருக்கும் இடத்தில் நமக்கு இருப்பிடம் இருக்கும். தண்ணீர் கஷ்டம் என்று இருந்தால் இந்த மந்திர புஷ்பம் படியுங்கள், கண்டிப்பாக தண்ணீர் கிடைக்கும். சில பேருக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன செய்வாங்க, அந்த ஆபீஸ்ல உன்னை தண்ணிலா காட்டுக்கு அனுப்பி வச்சிருவான்னுவாங்க. அவங்களுக்கு இனிமேல் தைரியமா நீங்க எங்க வேணா அனுப்புங்க சார், என் கையில மந்திர புஷ்பம் இருக்கு, நான் படிச்சுட்டேன்னா அந்த இடத்துல தண்ணீர் வந்துடும் அப்படின்னு தைரியமா சொல்லலாம். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தினாங்க நன்றாக வாழலாம். நீங்க வந்து நீரை வீணாக்க கூடாது. சில பேர் வீட்டுல சொல்லுவாங்க, எங்கேயாவது நீர் டேப்ல இருந்து சொட்டுன்னு சொட்டிச்சுன்னா அந்த வீடத்துல ஏதோ ஒரு கஷ்டம் வருதுன்னு அர்த்தம். இன்னொரு இடத்துல இது இல்லைன்னா அசௌரியம் ஆகும்னு அர்த்தம். அவங்க வீட்டுல எங்காவது டேப் வந்து லீக்கேஜ் ஆகக்கூடாது. அவன் வந்து நம்ம வாடகை வீடா கூட இருக்கலாம். இந்த வாடகை வீட்டுல நம்ம இருந்தோம்னா கூட அந்த வாடகை வீட்டுல இருக்கிற டேப்பை ஒன்றும் முதலாளி கிட்ட சொல்லி மாத்தணும், இல்லையா காசு வேணா போகுதான்னு சொல்லி நாமளே அந்த குழாயை ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். எங்கேயுமே லீக்கேஜ்ன்னு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி லீக்கேஜ்ன்னு இருந்தால் அவருக்கு உடல்நிலை பாதிப்பு இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு வந்து நோயுடி வரலாம் அப்படின்னுட்டு சொல்றாங்க. இல்லைன்னா காசு வச்சுட்டு எதுவுமே கணக்குக்கு வராது. ஆனா எல்லாமே நம்ம கணக்கு எழுதுன மாதிரி தான் இருக்கும், ஆனா அது வராது. காரணம் என்னன்னா அதுதான் நம்ம மகிமை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யார் புண்ணியம் செய்கின்றானோ நீர் எங்க இருக்கிறதோ அங்க இருப்பான். அப்போ இறைவனுடைய கோபத்துக்கு ஆளானவங்க எல்லாமே தண்ணி இல்லா காட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. இறைவன் ஆசீர்வாதம் இருந்தா நல்ல தண்ணீர் இருக்கும் இடத்துல தான் நாம் இருப்போம். ஈவன் நீங்க ராமேஸ்வரம் போனீங்கன்னா அங்க எல்லாமே கடல் தான்.
ஆனா அந்த கடலுக்கு பக்கத்துல நீங்க வந்து கொஞ்சம் சுரண்டுனா அந்த இடத்துல நல்ல தண்ணீர் கிடைக்கும். இன்றைக்கு அப்போ நம்ம என்ன செய்யறோம், இன்றைக்கும் ஆசீர்வாதம் இருந்தால் நல்ல தண்ணீர் இருக்கும் இடத்தில் நாம் இருப்போம். தண்ணீர் கட்டம் இந்த கட்டம் வந்து அவங்க இருப்பாங்க. இந்த மந்திரத்தை படிங்க, உங்களுக்கு நல்ல ஒரு மழை இருக்க, தண்ணீர் இருக்கு, எல்லாத்துக்குமே பஞ்சம் இல்லாம நமக்கு வரும். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தணும், நன்றாக வாழ்வாங்க. சிக்கனமா நம்ம பயன்படுத்த நம்ம நல்ல சிக்கனமாக செயல்படுவாங்க. அப்போ நீரை வந்து வீணாக்க கூடாது. சித்தர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தண்ணீர் கஷ்டம் வராது. இந்த உலகத்தையே இறைவன் தண்ணீரில் மிதக்க வைத்தான். நம்ம கவிஞர் கண்ணதாசனோட பாடி வச்சிருக்கான், தண்ணீரில் மிதக்க வைத்தான், என்னை கண்ணீரில் மிதக்க வைத்தான் சொல்லி பாடுவார். அப்போ இந்த உலகத்தை மிதக்க வைத்தவன் தண்ணீரில் தான் மிதக்க வச்சிருக்கான். அதை உணர்றவன் வந்து அதிர்ஷ்டக்காரன், அவன் வந்து செல்வந்தனாரான். ஆகையால அவனுக்கு வணக்கம் செய்வான், இறைவனுக்கு வணங்கி அவனை நல்ல சொத்து சேர்த்தான். உலகம் தண்ணீரில் தான் அதிகம் உள்ளது ஆச்சுங்களா. வாய்ப்பு வந்து என்னன்னா, உலகம் வந்து தண்ணீர் தான் 90%, 75% தண்ணீர் தான், மீதி 25% தான் நிலங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது, காமன் இது. ஆக இன்னைக்கு நாம மந்திர புஷ்பங்கிற இந்த வேத மந்திரத்திலிருந்து நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்னன்னா, நீரின் அடிப்படையில் தான் இந்த உலகமே இருக்குது. நீரினுடைய இதனால்தான் சூரியன் தோன்றினான், நீரிலிருந்து தான் சந்திரன் தோன்றினான். நீரில் வந்து எடுத்து தண்ணி தெளிச்சு பிரம்மா என்ன செஞ்சாரு, நம்ம சூரியனை உருவாக்கினார். அப்போ ஒவ்வொரு இதுலயும் நமக்கு சூரியன் கிடைச்சது மட்டும் இல்லாம அதனால் நம்ம வந்து பல பேர் பயனடைச்சாங்க. அதே தண்ணீர் தெளிச்சாங்க, தேவர்கள் உருவானாங்க. தண்ணீர் தெளிச்சாரு, நிறைய வந்து நட்சத்திரங்களுக்கும் தண்ணீர் தான் ஆதரவு, சந்திரனுக்கும் தண்ணீர் தான் ஆதரவு. ஆக நீரின்றி அமையாத உலகம் அப்படின்ட்டு வள்ளுவர் பாடினாரு. ஆக இதுக்கு எல்லாத்துக்குமே பேஸ் வந்து நமக்கு நீர் தான். எனக்கு வாய்ப்பு கொடுத்த சிவபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு மிக மிக நன்றி கூறிக்கொண்டு, அமைதி காத்து வந்த எல்லா ஆத்ம நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டும், இது போன்ற பல முக்கியமான செய்திகளை நாம் வந்து சொல்லுவதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவித வியாதிகளும் குணமாக வேண்டும், அது நல்லபடியாக அவர்கள் எல்லாரும் இருக்க வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டிக் கொண்டு, எல்லா நலமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் சீர்மிகு எழுச்சியோடும் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என் கரம் கூப்பி சிரம் தாத்தி வணங்கி கேட்டுக்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தேங்க்யூ. நன்றி. முடிச்சுக்கலாம். நன்றிங்க ஐயா. முடிஞ்சாச்சியா? கரெக்டா 45 minutes 50 minutes ஆயிடுச்சு சரிங்களா? ஓகேவா? ஓகே. ஹலோ.